தைப்பூச ஜோதிக்கு நெய்ப்பூச வருகிறது குரு ஜோதி. தாயே, எல்லா இருளும் நில்லாமல் போக நீ ஏற்ற போகும் தைப்பூச ஜோதிக்கு வருகிறது அருள் ஜோதி குரு ஜோதி உன் இல்லத்தில் இருந்து. குருஜோதி ஊர்வலம் அம்மா ஏற்ற போகும் தைப்பூச ஜோதியை எதிர்நோக்கி நகர்ந்தது. எழுந்தது சேனை, எழலும் எரிந்தது பாரின் முதுகு. விழுந்தன காணும் மலையும் வெறும் தரையாயின திசைகள் என ஜெயங்கொண்டான் கலிங்கத்து பரணியில் கூறினார். சோழன் படையின் எழுச்சியை கண்டு நிலத்தின் முதுகு முறிந்து போனதாம். காடும் மலையும் நிலை குலைந்து விழுந்தனவாம். எது வடக்கு, எது தெற்கு, எது மேற்கு, எது கிழக்கு என கண்டறிய முடியாதபடி திசைகள் மறைந்து எல்லாம் வெறும் தரை ஆனதாம். தாயே, இதோ உன் செவ்வாடை தொண்டற்படை எழுச்சி கண்டு நிலத்தின் முதுகு முறிந்து போய்விடுமோ என அச்சம் மேலிடுகிறது. இங்கு ஆர்ப்பரிக்கும் செவ்வாடைகளின் எழுச்சியில் மலையும் மறையும் காடும் காணாமல் போகும். திசைகள் கண்டறியா வண்ணம் மருவத்தூர் மண்ணெல்லாம் செவ்வாடைகள் கூட்டம். தொண்டுக்கும் தூய பக்திக்கும் வருகின்ற பக்தர்கள் இவர்கள். அம்மாவின் அற்புதங்களை கண்டு கண்டு களித்து வருகின்ற பக்தர்கள் இவர்கள்.
மலேசியாவிலிருந்து பக்தர்கள் சுவிஸ், சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா, துபாய், லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, நார்வே, அமெரிக்கா, ஸ்வீடன் இங்கிருந்தெல்லாம் பக்தர்கள். ஆம் தாயே, நீ வானம் எல்லோருக்கும் சொந்தம், நீ காற்று எல்லோருக்கும் சொந்தம், நீ கதிர்கள் எல்லோருக்கும் சொந்தம். பொதுமறை கண்ட தாயே, யாருக்கு என்ன தேவையோ அது உன்னிடம் கிடைக்கிறது. அதனால்தான் உன்னை தேடி வருகின்றனர். அருள் திரு அம்மா, மெய்வாசம் குடியிருக்கும் நின் அவதார இல்லத்தில் இருந்து தைவாசம் குடியிருக்கும் தைப்பூச ஜோதி ஏற்ற பெய்வாசம் மணக்கும் குருஜோதி வருகிறது. உலக ஜோதியாம் தைப்பூச ஜோதிக்கு உயிர்ப்பு ஜோதியாக வலம் வருகிறது அம்மாவின் குரு ஜோதி. அம்மாவின் குரு ஜோதி எழும் சூரியன், அம்மாவின் தைப்பூச ஜோதி தொழும் சூரியன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி என்ற இந்த மந்திர முழக்கம் எந்திர ஒளியாக காற்றில் மிதக்கிறது. மந்திரம் உடலை தூய்மைப்படுத்துகிறது. இறைவனின் மந்திரத்தை உச்சரிப்பதால் மனிதன் தூய்மை அடைகிறான். குரு மந்திரத்தை சீடனின் செவியில் ஓதுகிறார். கடவுள் அந்த மந்திரத்தின் ஆற்றலை விழித்தெழச் செய்கிறார். ஆம் தாயே, நீயோ மந்திரத்தை எங்கள் செவியில் ஒலிக்கவில்லை, இந்த புவியில் ஒலித்தாய். அந்த ஆற்றல் இந்த புவியையே விழித்தெழச் செய்கிறது. அதன் வெளிப்பாடுதானே இந்த ஊர்வலம். அம்மா, இந்த ஊர்வலத்தில் அணிவகுத்து வரும் கூத்தும் பாட்டும் ஆட்டமும் குதிப்பும் வாழ்வீச்சும் கம்பு வீச்சும் ஆர்வ உந்தல் அல்ல, ஆன்மீக உந்தல். நெஞ்செல்லாம் நின் பக்தியை தாங்கி நெறி பிறழாத நின் அருளை வேண்டி பரவசத்தில் நடைபெறும் இந்த செங்கடலின் அலைகளைப் போல வேறு எங்கு உண்டு? கலை என்பது ஒரு இனத்தின் பண்பாட்டு அடையாளம். அந்த இனத்தின் வரலாற்று தொகுப்பினையும் வாழ்வியலின் பகுப்பினையும் தட்ப வெட்பம் இவற்றின் சிறப்பினையும் முத்தாய்ப்பாக முழங்குவது கலையாகும். இந்த கலை காலத்திற்கு ஏற்ப விரியும், கருத்துக்கு ஏற்ப விரியும். இன வளர்ச்சிக்கு ஏற்றபடி இக்கலை தன்னை விரித்துக் கொள்ளும். குறிப்பாக அரபு நாட்டு கலைகளிலே கவிதையிலே தென்றல் அதிகம் இருக்காது. எஸ்கிமோ கலையிலே கதிரோனின் ஒளி இருக்காது. வடபுலத்து கலைகளிலே
கங்கையின் கவர்ச்சி அதிகம் இருக்கும். ஆனால்